அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? இப்போ உனக்கு என்ன மரகதம் பிரச்சனை? அது அவங்க வீட்டு பிரச்சனை. அதுவும் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்காம கூட வீட்டை விட்டு அனுப்பிட்ட. அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி கோவப்பட்டு கத்திட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு அவளுக்காக பேசல. என் புள்ள இனிய ஒருத்தனுக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ராசாத்தியும் அவ குடும்பமும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? இவளோட தற்பெருமைக்காக என் புள்ள ஏன் கஷ்டப்படணும்? யாராச்சும் உதவி கேட்டா என்ன பண்ணணும்? ஏதோ 5 10 கொடுத்து உதவணும். அதை விட்டுட்டு அவ எதுக்கு ஏன் புள்ளைய வேலை வாங்கணும்? அக்கா, ராசாத்தி உதவின்னு வந்துட்டா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவ முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் அத பாத்துக்கிட்டு அவ சும்மா இருக்க மாட்டா. ஏதோ அவளால முடிஞ்சதை அவ பண்ணணும்னு நினைக்கிறா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத அவ பண்ணணும். இனி என்ன பண்ண வைக்க கூடாது. நியாயமா நீதான் கோவப்படணும். ஆனா நான் கோவப்பட்டுட்டு இருக்கேன். அவங்க இப்படியே போனா நாளைக்கு நடுத்தருவுல தான் வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு ஒன்னும் ராசாத்தி கொண்டு போய் விட்டுற மாட்டா. ஏன் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம இதை பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ணே, என்ன இருந்தாலும் இனிய நீங்க வளர்த்த புள்ள. அவன் எதுவா இருந்தாலும் அவன் நல்லா வரணும்னு சொல்லுங்க. எனக்கும் அந்த ஆசைதான் தம்பி. ஆனா இனிய நல்லா வரத்துக்கு அந்த ராசாத்தி விட மாட்டாளே. என்னமோ போங்க. நான் எது சொன்னாலும் ஏதாவது குத்த சொல்றீங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இனிய மேல பாசம் இருக்கிறதுனால தானே. அது நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. போங்க, எப்படியோ போங்க, எனக்கு என்ன? பாரி விடு. அவ இப்படித்தான் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. என்னம்மா இது? இந்த பிரச்சனை சப்பையா முடிஞ்சிருச்சு. விடுடி, எங்க போயிட போகுது? அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த ராசாத்தி அந்த முகாம்ல என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்க பத்த வைக்கலாம். இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி சரி, வா சீக்கிரம் போலாம். சும்மா வளவளன்னு பேசாம வேலையை பாரு. பேசாம காய நறுக்குங்கம்மா. ராசாத்தி, உலைக்கு தண்ணி ஊத்துமா. ஊத்திட்டு தானே இருக்கேன். அப்படியா அண்ணே? சீக்கிரம் அந்த அரிசியை களைஞ்சியே ரெடி பண்ணி வைங்க. அப்பதானே உலக கொதிச்சா அதுல போட முடியும். சிம்பிள் மேட்ரு. எனக்கு தெரியும்டா. ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். உன் வாய் தான் வேலை பாத்துட்டு இருக்கு. ஒரு பா உன் வேலையை பாரு. சும்மா அந்த கேரட்டை கட் பண்ணு. பண்றேம்மா. யாரு யாரு என்ன இலக்கியா? சின்ன பிள்ளை நீ சும்மா உட்காந்துருக்க. அத நான் கேட்கணும். நீங்க பாட்டுக்கு வேலை செய்யறவங்கள சும்மா சாப்பிட்டுக்கிட்டே வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப வேலை செய்ய போறீங்க? அட என்ன இலக்கியா இப்படி கேக்குற? இங்க பாரு, பொம்பளைங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. திடீர்னு ஆம்பளைங்க நம்ம சமையல்ல நுழைஞ்சா ருசி மாறிடும். அதனாலதான் நாம எதுவும் தொடறது இல்ல. அப்ப நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அண்ணி, பொன்னி அண்ணி, கேட்டீங்களா? உங்க பொண்ணு என்ன சொன்னான்னு? அவளாவது வாயில தான் பேசிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. டேய், அந்த கேரட்டை வெட்றா. சொல்லுங்க தம்பி. அத தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். திங்க சொல்லல, நறுக்கு. நறுக்குடா. நறுக்கு. குடும்பமே சேர்ந்து நீ வேலை வாங்குறீங்க. வெந்திருச்சுல மாமா? சாதம் வெந்திருச்சு. வந்து வடிங்க. அண்ணே, நீங்களும் வாங்க. இந்த வரமா. டேய் மாப்ள, வாடா ஒரு கை பிடி.
சரி வாங்க எல்லாரும் போய் முகாம்ல கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாரும் போயிட்டா வீட்ல யாரு இருப்பாங்கம்மா? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, வீட்ல நான் இருக்கேன். சரிம்மா. இலக்கியா நீ உட்கார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் தீதி. டேய் தேங்க்ஸ் தீதின்னா சொல்லக்கூடாது, அக்கான்னு சொல்லணும். தேங்க்ஸ் அக்கா. பரவாயில்ல. தண்ணி பட்டி வாங்கிக்கடா. இந்தா. நீ வாங்கிக்கடா செல்லம். என்னம்மா? மா அவ இங்கதான் இருக்கா. வா. ரொம்ப நன்றிக்கா. ஐயோ அக்கான்னு சொல்லாதீங்க, நான் உங்களை விட வயசுல சின்னவ தான். என்ன ராசாத்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. எங்களை விட மனசுல பெரியவங்க நீங்க, உங்களை அக்கான்னு கூப்பிடுறதா தப்பே இல்ல. இங்க பாருங்கக்கா, அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு அக்கா தான் அம்மா மாதிரி. எங்களுக்கு அம்மா இல்ல, எங்களுக்கு அக்கா நீங்க இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு அக்கா தான். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் அக்கா. ஆமா ராசாத்தியக்கா. ராசாத்தியக்கா வாழ்க. ராசாத்தியக்கா வாழ்க. ராசாத்தியக்கா வாழ்க. ராசாத்தியக்கா வாழ்க. ராசாத்தியக்கா வாழ்க. ராசாத்தியக்கா வாழ்க. அண்டா மாதிரி இருக்கா, அவளை போய் அக்கா சொக்கான்னு சொல்லிக்கிட்டு. சி, இதுங்க எல்லாம் திருந்தாத ஜென்மங்க. இவங்களெல்லாம் ராசாத்தி அக்காவா? வணக்கம்மா. 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 வணக்கம். வணக்கம்மா. 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 வணக்கம் தாய். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. தெரியும், சோத்தை பார்த்த உடனே அதை வாங்கி திங்கணும் போல இருந்திருக்கும். அதான் இப்பவே போய் வாங்கிடலான்னு நினைக்குது போல. கொன்றும் ஒண்ணு. ஏண்டி திட்டுற? சோத்தை பார்த்த உடனே அதை வாங்கி திங்கணும்னு ஆசை வந்துருச்சா? ஐயோ அது இல்லடி. வேற என்ன? அந்த ராசாத்தி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை போய் எல்லாரும் அக்கா அக்காங்கிறாங்க. அதே மாதிரி நீயும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா உன்னையும் எல்லாரும் அக்கா அக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அத பத்தி நினைச்சு பார்த்தேன். எங்க பசி ஆத்திர கண்மணி அக்கா நீடூழி வாழணும். போ. நன்றி கண்மணி அக்கா. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும், போ. நன்றி அண்ணி. கண்மணி நீ வாழ்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. இரு இரு, இன்னொன்னு எடுத்துதான பிரபுவே. கண்மணி அக்கா வாழ்க. இன்னொரு பாட்டில் எடுத்துக்கிறேன். கண்மணி அக்கா வாழ்க. இப்ப எதுக்கு கண்மணி இவ்ளோ கோவப்படுற? அக்கான்னு சொல்றவங்க எல்லாம் யாரு? அனாதை பசங்க, ஒரு வாய் சோறு கூட கிடைக்காத ஆளுங்க. அவங்க யாரு சோறு போட்டாலும் இப்படிதான் கோஷம் போடுவாங்க. இன்னைக்கு அவ சோறு போட்டா நாளைக்கு நீ போடு, உன்னையும் அக்கா அக்கான்னு சொல்ல போறாங்க. கண்மணி என்ன யோசிக்கிற? சரி, அப்ப நாம மரகதத்துக்கிட்ட சொல்லி இன்னைக்கு இதை விட பிரமாதமா பண்ணி மொத்த பேரையும் புகழையும் வாங்குறோம் பாரு. இதுதான் என் கண்மணி. மா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. வா. ஆமா ஆமா, சாப்பாட்டு வாசனை தூக்குதுல கண்மணி. வா, பார்த்தாலும் சாப்பிடறதுலயே இரு. வா. மச்சான்,
என்னடா ஒரே யோசனையில் இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. போய் சொல்லாதடா. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, அடிக்கிற வெயில்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. கேட்டா இல்லைன்னு சொல்ற. உண்மையாவே ஒன்றும் இல்லைடா. சரி வா சாப்பிட போலாம். இல்லைடா நீ போ, நான் இன்னைக்கு எடுத்துட்டு வரல. ஏன்டா எடுத்துட்டு வரல? உங்க மாமியார் வீட்டில் கட்டி கொடுக்கலையா? உனக்கு என்னப்பா பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ள வேற. உனக்கு சுட சுட கறி குழம்பு பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு தானே வெயிட் பண்ற? டேய் விருப்பத்தான் போடா. ஆனால் நீ பெரிய ஆள்டா. பெரிய இடத்துக்கு மாப்பிள்ளையான உடனே தனியா சாப்பிட என்ன கழட்டி விட பாக்குறேல்ல? டேய் ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? மாப்பிள்ள என்னடாச்சு உனக்கு? புனிதாவுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவளோட நான் எதுக்குடா சண்டை போட போறேன்? அப்புறம் வேற என்னடா பிரச்சனை? இப்ப சொன்னியே பணக்கார வீட்டு மாப்பிள்ளைன்னு, அதான் பிரச்சனை. நாங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்டா. அவங்க வீட்டு சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன கண்மணி பழைய சாதம் வைக்கிற? ஏன் வேற எதுவும் செய்யலையா? இல்லையே, லெமன் ரைஸ் பண்ணிருக்கேனே. அப்படியே இந்த பாக்ஸ்ல பழைய சாதம் வைக்கிற? இது கபிலனுக்கு. கபிலனுக்கா? ஏன் அதான் லெமன் ரைஸ் இருக்குல்ல, அதை கபிலனுக்கு கட்டி கொடுக்கலாம்ல? எனக்கு என்ன வேண்டுதலா? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அவன்தான் பழைய சாதமே போதும்னு சொல்லிட்டான். விடுறா மாப்பிள்ள. முடியலடா. நான் என்னைக்காச்சும் எங்க அக்காவையும் கண்மணி அக்காவையும் பிரிச்சு பார்த்திருக்கேனா? ஆனா அவங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்க? எங்க அத்தா அதுக்கு மேல. இப்படி தன்மானத்தை விட்டு கொடுத்து ஏன்டா அங்க இருக்கணும்? பேசாம தனி கொடுத்தனும் வந்துடுறா. அது எப்படிடா முடியும்? ஏற்கனவே எங்க அக்கா அந்த வீட்டுல வாழ முடியாம வெளியே வந்துட்டா. அதுக்கு என் மாமியார் தான் காரணம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பரிசா எங்க அக்காவையும் மாமாவையும் வெளியே அனுப்பிட்டாங்க. நாங்க நல்லபடியா வாழணும் தானே அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. நாங்களும் அங்க வாழாம வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்லாவா இருக்கும்? இப்ப நானும் புனிதாவை கூட்டிட்டு வெளியே வந்தா அதுக்கு என் அக்கா தான் காரணம்னு சொல்லுவாங்க. என்னால எங்க அக்கா பழி சுமக்க வேண்டாம். எங்களால வெளியே போன எங்க அக்காவும் மாமாவும் திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும். அப்போ உன் மாமியார் மனசுதான் மாறணும். ஆமாண்டா, அதுக்கான முயற்சியை தான் எடுக்கணும். எங்க அத்தா மனசும் மாறணும். அதுக்கு எவ்வளவு நாளாகும் தெரியல. அது வரைக்கும் அங்க எவ்வளவு கஷ்டம் அவமானம் எது வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். சரி, அதுக்காக சாப்பிடாம இடம் இருக்க போற? ஆமாண்டா, இன்னைக்கு நான் சாப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். சாப்பிடாம பட்னி கிடந்தாதான் என் மனசு வைராகியமா மாறும். எங்க அக்காவை வீட்டுக்கு கூட்டு வரணுங்கிற வெறி எனக்கு வரும். சரி நீ போய் சாப்பிடு, நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாம். சரி மச்சான். எல்லாரும் அந்த ராசாத்திய அக்கா ராசாத்தி அக்கா ராசாத்தின்னு மூச்சுக்கு 300 தடவை அக்கா அக்கான்னு அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. எங்க பார்த்தாலும் அவ புராணம் தான். பெரியவங்க நீங்க இருக்கும்போது அவளை எல்லாரும் புகழ்ந்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. கோவமா வருது. இது மாறணும் அத்தை. அந்த ராசாத்தி வாழ்கன்னு சொன்ன வாயெல்லாம் மாறி மரகதம் வாழ்கன்னு சொல்லணும். திரும்புற பக்கம் எல்லாம் கொடைவள்ளல் மரகதம் வாழ்கன்னு சொல்லணும். அதை கேட்டு அந்த ராசாத்தி சத்தம் அடங்கணும். இதெல்லாம் நடக்குமா கண்மணி? என்ன அத்தை, ஒண்ணுமே இல்லாத அந்த ராசாத்தியே இந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன குறை? அதுவும் இந்த ஊருக்கு நீங்க எதுவுமே பண்ணாதப்பவே இந்த ஊர் உலகம் உங்களை பெருமையா தான் பேசுது. இல்ல நீங்க ஏதாவது பண்ணா தலையில இல்ல ஆகாயத்துல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எதுக்கு கண்மணி இப்படி ஓவரா பண்றா? சரி, எது செஞ்சாலும் காரணமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ராசாத்தி என்ன பெருசா பண்ணிட்டா? ஏதோ 4 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தா இல்லையா? ஏதாச்சும் பிரச்சனைனா இது பிரச்சனைன்னு சொல்லுவா. அதுக்கு தீர்வு கூட கொடுக்க மாட்டா. ஆனா நீங்க அப்படியா? சொன்ன சொல்லு மீறாம செஞ்சு காட்டுவீங்க. அத்தை, உங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே புரியல கண்மணி. நான் என்ன செய்யணும்? அத்தை, எனக்கு உங்க பெர்மிஷன் மட்டும் போதும் அத்தை.
நீ என்ன வேணாலும் பண்ணு கண்மணின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை எவ்வளவு பெரிய உச்சத்துல கொண்டு போய் விடுறேன்னு பாருங்க. நீங்க கார்ல வரும்போதெல்லாம் லைன்ல நின்னு மலர் தூவி கையை எடுத்து கும்பிடுவாங்க. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனா கூட மரகதம் வாழ்க அப்படின்னு கத்தி ஒரு 10 பேர் நின்னு உங்களுக்கு கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் நடந்தா அந்த ராசாத்தி எவ்வளோ பண்ணாலும் அவ புகழ் இருக்காது. எல்லாம் உங்க புகழ் தான் அத்தை இருக்கும். நிஜமாவா கண்மணி சொல்ற? என்ன நம்புங்க அத்தை. உன்னை நான் நம்புறேன் கண்மணி. நீ என்ன வேணும்னாலும் பண்ணு. பணத்தை பத்தி கவலையே படாத. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த ராசாத்தி மட்டும் நல்ல பேரு எடுக்கவே கூடாது. சொல்லிட்டீங்கல்ல அத்தை, இனிமே பாருங்க. சரி. ஏய், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அந்த ராசாத்திக்கு பேர் வந்த மாதிரி உனக்கு பேர் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னடானா உன் மாமியாருக்கு பேர் எடுத்து கொடுத்துருவ போல இருக்கே. மா, நமக்கு இப்போ அந்த ராசாத்தி பேரு கெடணும். அந்த இடத்துல என் மாமியார் பேர் வந்தா என்ன? இது என்ன இன்னும் 50 வருஷமா நீடிக்க போகுது? மிஞ்சி போனா ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ. அப்படி இல்லையா, அந்த மரகதம் பேர் இருக்கிற இடத்துல இந்த கண்மணியோட பேர் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். மா, இப்போ நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அதுக்காக மட்டும்தான் அவளோட பேரை நான் கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் அவ பேரை கொண்டு வந்த இடத்துல என் பேரை கொண்டு வருவேன். எல்லாம் ட்ரிக்ஸ் தான். ஐயோ ஐயோ ஐயோ, என் செல்லம், என்ன அறிவுடி உனக்கு? எது எப்படி இருந்தா என்ன, எனக்கு அந்த ராசாத்தி ஒழியணும். அவ எங்க இருந்தாலும் நல்லாவே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு பண்ண போறேன். அண்ணி, அண்ணி, அக்கா. அக்கா ராசாத்தி வாழ்க. சொல்லுடா. அக்கா ராசாத்தி வாழ்க. சும்மா இருங்க நீ. அக்கா ராசாத்தி வாழ்க. அக்கா ராசாத்தி எங்க அக்கா ராசாத்தி வாழ்க. ஏனே அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு நீங்களுமா? அக்கா பாத்து போங்க. போங்க நீ. போங்க போங்க, உள்ள போங்க. அத்தை, எனக்கு ஒரு டவுட். இனிமே நான் உங்களை அத்தனை கூப்பிடணுமா அக்கானு கூப்பிடணுமா? இலக்கியா, இலக்கியா அக்கானே கூப்பிடு. ஏன்னா நானும் இனிமே அக்கானு தான் கூப்பிடலான்னு இருக்கேன். மாமா, எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு. அவங்க தான் ஏதோ அன்புல அப்படி சொன்னாங்கன்னா நீங்களும் என்ன அப்படி சொல்லி வெறுப்பேத்தாதீங்க. அக்கா ராசாத்தி நல்லா தானே இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏமா ராசாத்தி, போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது பாட்டி. ராசாத்தின்னு சொல்லாதீங்க, ராசாத்தி அக்கான்னு சொல்லுங்க. ஏய், என்ன உளர்ற? இவ என் பொண்ணு. நான் இவளை எதுக்கு அக்கான்னு சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது பாட்டி. இனி யாரா இருந்தாலும் ராசாத்தி அக்கான்னு தான் சொல்லணும். இனி எல்லாருக்குமே அக்கா தான். அத்தை, அது ஒண்ணும் இல்ல. போன இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப நன்றிக்கா. ஐயோ, அக்கான்னு சொல்லாதீங்க. என்ன ராசாத்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. எங்களை விட மனசுல பெரியவங்க நீங்க. உங்களை அக்கான்னு கூப்பிடுறத தப்பே இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் அக்கா. ஆமா ராசாத்தி அக்கா. ராசாத்தி அக்கா வாழ்க. ராசாத்தி அக்கா வாழ்க. அப்படியா? இப்பதான் ராசாத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ராசாத்தி, நீ உங்க அப்பா மாதிரியே பொது காரிய விஷயங்கள்ல இறங்கி செய்யற பாரு. அதான் எல்லாரும் உன்னை அக்கான்னு சொல்றாங்க. அத கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமாமா, இங்க பாருங்க, ராசாத்தி நமக்கு மட்டும் அக்கா இல்ல, இனி இந்த ஊருக்கே அவங்க தான் அக்கா. ராசாத்தி அக்கா, ராசாத்தி அக்கா. ஐயோ, போதும் நிறுத்துங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியல. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, நாம விளையாடுறதெல்லாம் போதும். சீரியஸ் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரி ராசாத்தி, வழக்கம் போல நீ ஏன் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வை. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு ஒரு 2-3 நாள் தான் உதவ முடியும்.
அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலான்னு அத பத்தி ஒரு முடிவெடுத்தாகணும். எனக்கு அந்த யோசனை இல்லாம இல்ல. அன்னைக்கு நம்ம உதவுறோம்னு போன உடனே அண்ணாச்சி அவராவே முன் வந்து நமக்கு அரிசி கொடுத்தாரு. அவரை மாதிரி நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் உதவணும்னு தோணும். ஆனா எப்படி யாருக்கு உதவணும்னு மட்டும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை போய் நாம பார்த்து பேசணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எடுத்து சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அவங்களும் இதுக்கு உதவணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களையும் நம்ம கூட சேர்த்துப்போம். ஆனா யார் அப்படி உதவுவான்னு நமக்கு எப்படி தெரியும்? தேடி போவோமா? கண்டிப்பா ஊருக்கு 4 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம தேடி போவோம். இது நம்ம மட்டும் செய்யற திட்டமா இல்லாம பொதுவான திட்டமா மாத்திருவோம். அப்ப சில பேர் தானாவே முன் வருவாங்கல்ல. ரசத்தி, எனக்கும் மாப்பிள்ள சொல்ற மாதிரி தான் பண்ணலாம்னு தோணுது. சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி இது பொது திட்டமா மாத்தலாம். நாம ஃபுட் ஃபேக்டரி சார்பா பண்ணாலும் நாம அதுக்குன்னு ஒரு தனி பேர் வைக்கணும். அப்பதான் நாம இது ஒரு திட்டமா வச்சு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தனியா தெரியும். நம்மள நம்பியும் சில பேர் உதவி பண்ண வருவாங்கல்ல. பேர் தானே வச்சிருவோம். என்ன பேர் வைக்கலாம்?